வாக்குறுதின்னு வந்து நிறைவேற்றணும் என்று அந்த பகுதியில் வந்து அவரே சொல்லிட்டு போனார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. என்ன சொல்கிறது, ஒகேனக்கல் உபரி நீர் திட்டத்தை இந்த தருமபுரி மாவட்டம் பூரா விவசாய நிலம் பூரா சுடுகாடாக இருக்குது. அது வந்து நிறைவேற்றாத இன்றைக்கி வந்து விவசாயிகள்லாம் பால் அடைஞ்சுன்னு காலகாலமாக எவ்வளோ காலம் இந்த சுகர் மில்லில் நல்லா கரும்பு விளைஞ்சி ஓடினுச்சு. இப்போ அது வந்து பாலாகிட்டுக்குது. சுகர் மில்லு ஓடலை இந்த வருஷம், போன வருஷமும் சரியாக ஓடலை. அதனால் படிக்கிறவங்களுக்கு வேலை இல்லை. வீதிக்கு சாராய கடை இதெல்லாம் மாறணும். இந்த தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேணும். அதுக்கான ஆட்சி ஏடிஎம்கே வந்தால் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும். அதிமுக கூட்டணி கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும். ஒன்றா வந்து ஒரு சில திட்டமெல்லாம் செஞ்சாங்க. அதனால் நான் என்ன சொன்ன, ஒரு கட்சி குறை சொன்னு நான் நினைக்கல. விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் ஒகேனக்கல் தான் எண்ணெய் கொழுப்பு திட்டமும் நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் ஆனோன்னு நிறைவேற்றுறேன்னாரு. அந்த திட்டத்தை எங்குக்குதுன்னு இப்போ அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி கிடப்பில் போட்டார். இதுதான் பிரச்சனை. இங்கே வந்து தண்ணி பிரச்சனை, விவசாயம் அழிஞ்சு போச்சு, வாழ்வாதாரம் பிரச்சனை, வேலை வாய்ப்பு இல்லை. படித்த எங்கள் பையனெல்லாம் அக்ரி படிச்சுங்க 2 பேருமே. இன்னைக்கு வந்து சும்மா என்ன வேலைக்கு போகிறதுன்னு கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு கவர்மெண்ட் வந்து இலவசமும் கொடுக்காதீங்க, ஒரு கருமந்திரமும் கொடுக்காதீங்க. நல்லா படிக்கிறது வேலை வாய்ப்பு கொடுங்க. விவசாயத்திற்கு தகுந்த நீர் ஆதாரத்தை கால்வாய் திட்டத்தை, நீர்ப்பாசன திட்டத்தை நிறைவேற்றுங்க. எந்த ஆட்சி வந்தாலும் இந்த மாதிரி இது பண்ணாதான் மாவட்டமாக தொழிற்சாலை 1 லட்சம் 2 லட்சம் முழுங்கி வேலைக்கு போகிற மாதிரி தொழிற்சாலை அமைத்து கொடுங்க. இதுதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, ஒரு மாவட்டத்தினுடைய வளர்ச்சி. இந்த மாவட்டத்தில் எந்த வளர்ச்சியும் கிடையாது. இவர் வந்து இன்னும் கேடு கட்டு போச்சு. அதனால் என்னோட கருத்து, ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவை.